தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம சாக போற வரைக்கும் எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம் தெரியுமா? சிலர் நம்ம கூட வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்டு வர்றாங்க. சிலர் கொஞ்ச காலம் மட்டும் நம்ம கூட இருந்துட்டு ஒரு கால் தடம் பதிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க. சிலர் ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிடுவாங்க. சில பேர் நம்ம கூட சண்டை போட்டுட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க. சில பேர் நான் உன்னை விட்டு விலகிறேன் இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு சரியான காரணத்தை சொல்லிட்டு விலகி போவாங்க. நம்ம இப்படி யோசனை பண்ணதுண்டா, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இதுனா ஒரு சாதாரண நிகழ்வா எடுத்துக்கணுமா, ஒரு சாதாரண சம்பவமா, வாழ்க்கை சம்பவமா எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மறைமுக காரணம் ஏதாவது இருக்குதா? ஆமாங்க அன்பானவர்களே, யோக ஞானத்துல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் பொதிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாருமே சும்மா வர்றது இல்லைங்க, ஒரு காரணத்தோட வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு செய்தியை சுமந்துட்டு எடுத்துட்டு கொண்டு வந்து சேர்த்தறதுக்காக வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம கர்மாவை முடிக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த 4 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம மனசில் இந்த ஒரு குழப்பம் இருக்கும், ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம யோசனை பண்ணி பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, சில பேர் நமக்கு அன்புனா என்னன்னு சொல்லி கொடுக்க வருவாங்க. இது தாண்டா அன்பு, இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா அன்பை கொடுக்கணும். சில பேர் துரோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க வருவாங்க. நம்மளை துரோகத்தை இழைச்சிட்டு நம்மளை விட்டு போயிடுவாங்க. சில பேர் ஏமாத்துறது எப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் நம்மளை நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மளை மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு வருவாங்க. சில பேர் மேலே இருக்கிற நம்மளைவே தொப்புக்கடின்னு கீழே விழுக்காட்ட வருவாங்க. பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை செதுக்குறாங்க. பாருங்க, இவங்க எல்லாம் இருக்கிறனால தான் நம்மளால அன்பு, காதல், துரோகம், நட்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த களத்துல, உலகங்கிற களத்துல இருந்து நம்மளால கத்துக்க முடியுது. இப்போ ஒரு ஆழமான நிதர்சனமான உண்மை என்னன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க. இவங்க இல்லைன்னா நம்மளால உருவாக முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஒரு துரோகத்தை ஒருத்தர் மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதர் நம்ம கிட்ட வர்றாங்க, நம்ம கூட நல்லா நடிச்சு பழகுறாங்க, நமக்கு துரோகம் இழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த நபர் மூலமா துரோகம்னா என்னங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க. இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னொரு சூழ்நிலை அப்படி உருவாச்சுன்னா, இன்னொரு மனிதர் உங்களை துரோகம் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கையும் உங்களோட மனமும் உங்களோட சக்தியும் மெச்சூரிட்டியான லெவலுக்கு போய் அதிலிருந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். ஒரு நல்ல விழிப்புற்ற மனிதன் கண்டிப்பா இந்த விஷயத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்ததுல இந்த மாதிரி நடக்காம இருந்துக்குவான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே, நம்ம கூட வர்றவங்க எல்லாருமே நம்ம மனசை ஏதோ ஒரு விதத்துல மாத்துறாங்க. பாருங்க, நம்மளையே அறியாம நம்ம மனசை அவங்க கிட்ட இழக்கிறோம். பாருங்க என்னன்னு, எப்படி இழக்கிறோம்? அன்பா இருக்கிறது எப்படி அப்படின்னு அன்பே இல்லாம நம்ம ஒரு வேளை இருந்தோம்னா நம்ம மனசை அன்பா மாத்திட்டு போறாங்க. நமக்கு ஏமாத்தவே தெரியாதுங்க. ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனசுக்காரங்க இருக்காங்க. நம்ம கூட இருக்க வர்றவங்க இப்படி பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துற மாதிரி பண்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம மனசை நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த காலத்துக்குள்ள வந்து இத்தனை விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம கர்மாவை கழிச்சுட்டு போனாதான் நம்மளோட டெஸ்டினேஷனை அடைய முடியுங்கிறது வந்து யோகிகள் சொல்ற ஒரு மேன்மையான ஒரு மறைந்த ரகசியம். பிரியமானவர்களே, வாழ்க்கை வந்து ஒரு ரயில் பயணம் மாறிங்க.
ஸ்டார்டிங் ஸ்டேஷன் நம்மளோட பிறந்த இடம், எண்டிங் ஸ்டேஷன் நம்ம சாக போகிற இடம். நம்ம கூட எல்லா பயணிகளும் வர்றாங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கிடுறாங்க. ஆனால் ரயில் அந்த ஸ்டேஷன்லேருந்து கடைசி டெஸ்டினேஷன் போய் நிற்கிது. நம்ம வாழ்க்கை அதே மாதிரி தான். கடைசியாக சாவு, மரணம் அப்படிங்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் போக போகுது. இதில் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அது முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தோராயமாக எத்தனையோ மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க கொடுத்த இம்ப்ரிண்ட், அவங்க கொடுத்தக்கூடிய தாக்கம் இன்னும் உங்கள் மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு யோக ரகசியம் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேங்க உங்கள் எல்லாத்துக்கும். என்ன தெரியுமா? எந்த மனிதரையும் வெறுக்காதீங்க, எந்த மனிதரையும் பிடிச்சி தக்க வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் மனிதர்களோட புழங்கும் போது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு யோகிக்கு சமமான, ஒரு ஞானிக்கு சமமான, ஒரு வெளிப்புற்ற மனிதனுக்கு சமமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். தாமரை இலை தண்ணீருங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வந்த மனிதர்கள், இப்போ இருந்துட்டு இருக்கிற மனிதர்கள், இனிமேல் வரக்கூடிய மனிதர்களை எல்லாமே ஒரு காரணமாக பாருங்க, ஒரு செய்தியா பாருங்க, ஒரு கர்மா கழிக்கிறவனா பாருங்க, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணவனா பாருங்க. அவனை மனிதனா பார்க்காதீங்க. நீங்க வர்ற மனிதரா பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒட்டி போயிருவீங்க, அவங்க கூட காதல் ஆயிருவீங்க, அவன் மேல அன்பாயிருவீங்க. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் ரொம்ப அழகா சொல்லுவார். நான் யாராவது புது மனிதரை அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்னா அவருக்கு கை குலுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. இந்த பிரபஞ்சம் என்ன உங்க கூட இப்போ சேர்த்தி வச்சிருக்குது, பழக வச்சிருக்குது. இதுல இருந்து இந்த பிரபஞ்சம் உங்க மூலமா எனக்கு என்ன கத்துக்க கொடுக்க போகுதுன்னு தெரியல, நான் பொருந்திருந்து பார்க்க போறேன்னு சொல்லுவாரு. ரொம்ப அழகா சொல்லுவாருங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது, ஏதாவது ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம்னா, இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், இந்த சூழ்நிலை எனக்கு என்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகுதுன்னு தெரியல, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஆழமான விஷயம் பாருங்க. பிரியமானவர்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதரை சந்திக்கும் போதும், ஒவ்வொரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போதும் வாழ்க்கையில் இதை ஒரு வாய்ப்பாக பாருங்க. இதை ஒரு சாபமாக்காதீங்க, இது ஒரு வரமாக எடுத்துக்கோங்க. ஐயோ எனக்கு இவன் சரியில்லை, இவனால் எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இவன் சரியில்லை, இவளால் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி வந்துருச்சு, கடவுள் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு. பிரியமானவர்களே, நீங்களே ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மாணவன் மட்டும் நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவனை பாஸ் பண்ணுவீங்களா? அவன் படிக்கணும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி வெளியே வந்தால் தான் அவனை தகுதியானவனா நீங்கள் ஆக்குவீங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த மக்களோடெல்லாம் இருந்து வாழ்க்கை கல்வி படித்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு வர்றவன் ஒரு மாணவனால தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நமக்கான பாடத்தையும் நமக்கான கர்மாவையும் சுமந்து வர்றாங்க. அதை விழிப்புணர்வோட பாருங்க. இனிமேல் உங்க பார்க்க இந்த பதிவிலிருந்து உங்க பார்வை முழுசும் மாறுபட்ட பார்வையா இருக்கட்டும். இங்க பாருங்க, உங்க லைஃப்ல எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருப்பாங்க, இப்ப இருக்கிறாங்க, இனிமேல் வர போறாங்க. இவங்களை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த பதிவை சொல்லும் போது நீங்க அப்படியே உட்காந்துட்டு, சார் இந்த ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில வந்தாரு, ஒரு பெரிய இம்பேக்ட் எனக்கு மனசுல கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு, அவர் என்னால் மறக்கவே முடியல. கண்டிப்பா இந்த மாதிரி சொல்ற ஆளா நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நபரை விட்டுருங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த செய்தி எடுத்துக்கோங்க. அதுல இருந்து உங்க மனம் எப்படி மாறுச்சு, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு போங்க. உங்க வாழ்க்கை இந்த விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு யோக வாழ்க்கைக்கு உங்களால் கண்டிப்பாக போக முடியும். மனிதரை புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையை நீங்கள் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கணும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.